இந்த வீடியோவில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிறது, நான் உன்னை நம்புகிறேன், என்ன ஆனாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த லவ்வர்ஸ் சொல்லுவாங்க, இல்லை டிவிஸ்லாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, நான் உன்னை நம்புகிறேன்டா கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னால் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ பிலீவ் யூன்னு சொல்லலாம். பிலீவுக்கும் நம்பு அந்த மாதிரி மீனிங் தான், ட்ரஸ்ட்டுக்கும் நம்பிக்கை அந்த மாதிரி மீனிங் தான். நான் அவனை நிறுத்த வேண்டும், அவன் ஒரு தப்பான செயல் செய்ய போகிறான், அவன் தப்பான ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறான், நான் அவனை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? நான் அவனை நிறுத்தணும், நான் கண்டிப்பாக அவனை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறத ஐ ஹாவ் டு ஸ்டாப் ஹிம். ஐ ஹாவ் டு ஸ்டாப் ஹிம் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவனை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறது. ரொம்ப இங்கிலீஷ் கஷ்டம் கிடையாது, புரிஞ்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அண்ட் நம்ம பேசுகிற சென்டென்சஸை இங்கிலீஷில் பேச தெரிஞ்சாலே இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. அவனை பொருட்படுத்தாதே, அவன் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காத, அவன் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறத டோன்ட் மைண்ட் ஹிம். டோன்ட் மைண்ட் ஹிம் அப்படின்னா அவன் சொல்கிறதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காத, அவனை பொருட்படுத்தாத அந்த மாதிரி மீனிங். யார் சொல்கிறதையும் கேட்காத, உன் இன்னர் ஹார்ட் என்ன சொல்லுதோ, உன் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளு. யார் சொல்கிறதையும் கேட்காத, அதை எப்படி சொல்லலாம்? யார் சொல்கிறதையும் கேட்காத. டோன்ட் லிசன் டு எனி ஒன். டோன்ட் லிசன் டு எனி ஒன், அதாவது லிசன் அப்படின்னா கவனிக்காத, அவங்க சொல்கிறத கேட்காத அந்த மாதிரி மீனிங் சொல்லுவோம் இல்லையா? லிசன் அப்படின்னா கவனின்னு அர்த்தம். டோன்ட் லிசன் டு எனி ஒன், யார் சொல்கிறதையும் கவனிக்காத, கேட்காத. நேராக உட்காரு, இது காமனாக ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து கேட்டு சொல்லியிருப்பாங்க டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட. கூன் வளைஞ்சு உட்காரக்கூடாது, நேராக உட்காரணும். அந்த நேராக உட்காரு அப்படிங்கிறத சிட் ஸ்ட்ரைட். சிட் ஸ்ட்ரைட் அப்படின்னா நேராக உட்காரு அப்படின்னு சொல்கிறது தான் சிட் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ் கற்றுக்கிட்டா நார்மலாக ஈஸியாக சில்ட்ரன்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களும் க்ரோ அப் ஆகும் போதுலேருந்து இங்கிலீஷ் கற்றுக்குவாங்க. சிட் ஸ்ட்ரைட் அப்படின்னு குழந்தைகிட்ட சொன்னால் நேராக உட்காரு அப்படின்னு சொல்கிறது. சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அப்புறம் பெரிய பெரிய சென்டென்சஸாக சொல்லணும். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, இது எப்படி சொல்லலாம்? வாய்ப்பு அப்படிங்கிறத சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிவ் அ சான்ஸ் டு ஹிம். கிவ் அ சான்ஸ் டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கலாம்? உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிறத வாட்ஸ் ராங் வித் யூ. வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னா என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு, ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க, வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது. நான் ஒன்றுமே சொல்லலை. நான் ஒன்றுமே சொல்லலை, இது எப்படி சொல்லலாம்? நான் ஒன்றுமே சொல்லலை. ஐ செட் நத்திங். ஐ செட் நத்திங் அப்படின்னு சொல்கிறது. நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாகவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி சென்டென்சஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் நான் பேசுகிற சென்டென்ஸ் அண்டு நான் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக புரியுதா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. டாட்டா பாய்.